சூப்பர். இன்னைக்கு நம்ம ஊர்ல கிளைமேட் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் சூடா டீயும் சமோசாவும் சாப்பிட்டு வீட்டுல போய் நிம்மதியா போதிக்கிட்டு படுத்து தூங்கலாம். இந்த போட்டுக்கு வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்குறத தவிர வேற என்னதான் தெரியும் தெரியலையே. டேய் ஜானு, எவன் வீட்டுக்கு போய் படுக்கிறேன்னு சொல்றானோ அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கும். நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். உன்கிட்ட ஒரு ஓட்ட வேண தவிர வேற ஒண்ணு கிடையாது. நீ பேசாதற மாட்டே. மோட்டோ அவனை ரொம்ப கிண்டல் பண்ணாத, விட்டு தள்ளு. இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவனோட வீடு தாண்டா. சில நேரங்களில் இந்த மரத்தை கீழே படுத்து தூங்குவான், சில நேரங்களில் அந்த மரத்தை கீழே படுத்து தூங்குவான். அட ரொம்ப சரியா சொன்ன நண்பா, இவன் ஒரு நாடோடி. ஆமா. இன்னொரு விஷயம் சொல்லவா? இவன் பேருக்கு முன்னாடி நாடோடி ஜான்னு சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னைய கிண்டல் பண்றீங்கல்ல? உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு நாள் நான் சிரிப்பேன், நீங்க எல்லாருமே அழ போறீங்க. அதுக்கான நாள் ரொம்ப தூரம் இல்ல. அந்த நாளுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் கூட்டேன். உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன்டா. உன் தொப்பைய தூக்கிட்டு என்ன பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? பாஸ், இந்த ஒரு சின்ன பேனாக்கு நீங்க இவ்வளவு படத்தை கொடுக்கறீங்களே, இவ்வளவு காசு கொடுக்கணுமா பாஸ்? இது வெறும் பேனா இல்ல, ஷிங்கிங் மிஷின். இத வச்சுட்டு நான் அந்த போட்டு 10 ரூபாய் லில்லி போட் மாதிரி மாத்திடுவேன். அப்புறம் அவளுங்களை தூக்கிய பாக்கெட்ல போட்டு நான் சுத்த போறேன். இல்ல, அப்படி நடக்காது. ஏன்னா இந்த மிஷின் உயிர் இல்லாத பொருட்கள் மேல மட்டும்தான் வேலை செய்யும். சரி, ஓகே ஓகே. இப்ப மோட்டு பத்தலோட வீட சின்னதாக்கி அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்ற நேரம் வந்துருச்சு. என்னையாடா கிண்டல் பண்றீங்க? இதுக்கப்புறம் உங்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு வீடே இருக்காதுடா. ஊலாலா 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 ஊலாலா. ஜோன் ஆக போற ஜோன். ஜோன் ஆயிடுவாடா டவுன். என்னடா டேய் இது? மண்டையா, இங்க இருந்த நம்ம வீடு எங்கடா போச்சு? எவனோ வீட்டையே ஆட்டைய போட்டான்டா. அதானே, நம்ம வீடு திடீர்னு காணாம போச்சு. வீட்டுக்குள்ள குக்கீஸ் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க டாகிஸ் இருக்குடா. ஏய் டாகிஸ், மரியாதையா சொல்லுங்க, எங்க வீடு எங்க போச்சு சொல்லுங்க. எங்க மேல திருட்டு பழிய தூக்கி போறியா? வாங்க நண்பர்களே, இவங்கள ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. கடிக்குதுடா, 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 பத்திரமா காப்பாத்துடா. முடியல, வேண்டாம், சொன்னா கேளு, கடிக்காத. இந்த மாதிரி இப்ப நாம என்னடா பண்றது? என்னடா நடுவுல அங்கங்க கொஞ்சம் பக்கத்தை காணோம். டாக்டர் ஜட்கா சாரை பார்த்து ஊசி போட்டுக்கலாம் மட்டும். அதுக்கப்புறம் நாம போய் சிங்கம் சாரை பார்க்கலாம். பார்த்து இந்த வீட்டை காணோம்னா அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் அட தரலாம். மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என் வீடு, என் லேப் எதுவுமே காணோம். என் வீடு கூட இருந்த இடத்துல இல்லப்பா. இடம் காலியா இருக்குது. என்னாச்சுன்னு தெரியலையாப்பா. உங்க வீடு மோட்டு, போச்சா? என் அருமை நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, இத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கஷ்டத்தை பார்த்து நீ இவ்வளவு வருத்தப்படுறியப்பா. எங்களை நினைச்சு அழுறியே. டேய் பூசணிக்கா மாட்டேன், உன் கஷ்டத்துக்காக நான் அழலடா. எங்க வீடு காணாம போச்சு, அதை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கோம். அத போவுமே கான்ஸ்டபிள்ஸ், நாம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா என்ன? சார், அட்ரஸ் கரெக்ட் தான் சார். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் தான் காணோம். யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அத கதவுலே மாட்டுக்கார அண்ணாச்சி,
இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தானே இருந்துச்சு. இங்க மாடை கட்டி போறீங்களே, என்ன விஷயம்? எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் எங்க போச்சு? எனக்கு அத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. இந்த இடத்துல புல்லு அதிகமா இருந்தது, அதனால தான் என் மாடை கட்டி போட்டு நான் பால் கறக்குறேன்ப்பா. உனக்கு பால் வேணும்னா சொல்லுப்பா, சுத்தமான பாலை நான் தரேன். அத கடவுளை, எனக்கு பால் எல்லாம் வேண்டாம். எனக்கு இப்ப எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் தான் வேணும். எப்பா நான் குற்றவாளிகளை தேடுற போலீஸ பாத்திருக்கேன், ஆனா போலீஸ் ஸ்டேஷனே தேடுற போலீஸ் இப்பதான்ப்பா பாக்குறேன். ஏலே சிங்கம், எங்க வீடு காணாம போச்சு. ஆமா, அதே மாதிரி என் லேபும் காணாம போயிடுச்சு. இங்க பாருங்க சிங்கம், திடீர்னு என்னோட டீ கடையும் காணுங்க. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதா வந்து அமைதி, அமைதி, சைலண்ட், சைலண்ட். அமைதியா இருங்க. உங்க யாருக்கும் கண்ணு தெரியலையா என்ன? என்னோட போலீஸ் ஸ்டேஷனே இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுச்சு. எப்படி ரிப்போர்ட் எழுதுறது? எல்லாரும் போங்க, போய் என் போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட்டை எழுதி வைக்கிறேன். கண்டிப்பா இதுல யாரோ புது பிரச்சனை பண்ணிருக்காங்க சார். பாஸ் உங்க எல்லாரையும் அவர் சொந்த வீட்டுக்கு இருக்க பிரவேசத்துக்கு கூப்பிட்டிருக்காரு. வரீங்களா? புதுமணி புகு விழாவா? அப்படின்னா குட்ட பையன் வீடு கட்டிட்டானா? ஆமா மாட்டு, இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி கூட வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்திருக்கேன், என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் வெல்கம். என்னோட கிரக பிரவேசத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் பத்துலோ, இது நம்ம வீடா? அத கடவுளே, அது என்னோட போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சே. அட, அது என் லேபுப்பா. கத்தகஜாது என் வீடு. இது என்னோட டீ கடையாச்சே. இது எல்லாமே எனக்கு சொந்தமானது. என் வீட்டுக்கு உங்க வீட்டு டிசைன்ல கொடுத்திருக்க, அவ்வளவுதான். ஜான், இவங்க எல்லாரோட வீட்டையும் திருடினதுக்காகவோ என்னோட போலீஸ் ஸ்டேஷனை திருடினதுக்காகவோ நான் உன்னை இப்ப அரெஸ்ட் பண்றேன். யாராவது இன்னொருத்தரோட வீடு திருடிட்டு போக முடியுமா? அப்படி இது உங்க வீடுன்னா தாராளமா எடுத்துட்டு போங்க, நான் எதையுமே சொல்ல மாட்டேன். ஆனா இதை இப்ப எப்படி எடுத்துட்டு போறது? ஒருத்தர் இன்னொருத்தரோட வீடை எப்படி தான் தூக்கிட்டு போறது? அதைத்தானே நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். உங்க வீட்டை நான் என்ன முதுகுல தூக்கிட்டு வந்த சொல்லுங்க பாக்கலாம். நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டிருக்கப்பா, அதுவும் உங்க வீட்டு டிசைன் மாதிரியே. இப்ப என்கிட்ட வண்டி இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? எனக்கு இப்ப பசிக்குது. டேய் பத்துலோ, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லிருக்கல, ஏதாவது ஐடியா தான் சொல்லு சீக்கிரம். அட பத்துல இப்ப என்ன செய்ய முடியும்? எது செய்யறதா இருந்தாலும் நான் தானே செஞ்சாங்கணும். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரும் பெரிய நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும் போல இருக்கே. மோட்டு நாடோடி, சிங்கம் நாடோடி, அப்புறம் பத்துல நாடோடி. ஐடியா. டன்னிச்சை பட்ட குளிக்க பரம் ரோஷன் கேட்டு மரம் டன்னிஸ் குளிக்க குளிக்கலாம். டேய் பத்துலோ, நாம தான் கிரக பிரவேசத்துக்கு வந்திருக்கோம்ல, சாப்பிட்டு போலாம்டா. ரொம்ப பசிக்குதுடா, என்னால தாங்க முடியல. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு வரியா? எல்லாரும் இங்க வீட்டை காணன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பசிக்குதான், பானை வைத்தா. வாயை மூடிக்கிட்டு வாடா. என்ன பார்த்து நாடோடி சொன்னாங்கல்ல, என்னோட நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிஜமாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே நடு தெருவுல நிக்கிறாங்க. அட இங்க பாரு ஜானு, டாக்டர் ஜக்கா அந்த கேஜெட்டை கண்டுபிடிச்சிருவாரு. அதை வச்சுதானே அவரோட வீட்டை யாரோ திருடி இருக்கான். அதனால ஸ்பெஷல் ரேடரை எடுத்துக்கிட்டு பறக்கும் கார்ல மேல பறந்துகிட்டு இருக்காங்க. அந்த ரேடர்ல கேஜெட் இருக்கிற இடமும் எல்லாமே கிளியரா தெரியும். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன்னா கடை சீக்கிரம் கிடைச்சிடும், அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்ல. என்னோட கேஜெட்டை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க உயிரோட இருந்தா தானே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுதான் அவங்க வாழ்க்கையோட கடைசி நாள். எல்லாரும் அங்கே பாருங்க, அந்த தண்டனைக்கா டானி ஏதோ பேனா மாதிரி உன்னை கையில வச்சு நம்மள பார்த்து காட்டிக்கிட்டு இருக்கான். அதுதான் கேஜெட் போல இருக்கு. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா. எனக்கு எப்படி தோணுது நம்ம ஏதோ காத்துல பறக்கிற மாதிரி? அப்படியே கையை பிடிக்க, அந்த குள்ள பையில அப்படியே அட்டாக் பண்ணலாம். வாங்க, விடக்கூடாது. அவரை எங்க ஓடுற? நம்ம தேடின பொருள் இங்க இருக்கு, டக்குன்னு எடுங்க. அவனை ஒரு 4 மணி நேரம் தெளிய வச்சு நீங்க அடிச்சிட்டு இருங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் போய் நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே, வாங்கலாம்.
அதுக்கப்புறம் என்னைய இப்படி போட்டு அடிக்கிறீங்க இதெல்லாம் அடியாயம். அத பாவமே ஏன் முன்னாடியே அடிதடி கூட்டம் நடக்குது. இங்க பாருங்க, நான் சொல்ற சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க. அது பெரிய தப்பு. தேங்க்யூ வெரி மச். இப்ப நானே நேரடியா போய் ஜெயில சரண்டர் ஆயிடுறேன். ஜெயில் கதவை திறந்து வைக்கடா, நான் சரண்டர் ஆகிறேன். இந்தாங்க சிங்கம் சார், இதுதான் உங்களோட போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் அண்ணாச்சி, இதுதான் உங்களோட ஆசையான டீ கடை. அப்புறம் டாக்டர், இதுதான் உங்களோட லேப். இது கசிட்டே சாரோட வீடு. டேய் மோட்டோ, இது தாண்டா நாம 2 பேரும் குடியிருக்கிற கோயிலு. சரி வா, எல்லாத்தையும் போய் நம்ம சரி பண்ணி வச்சிடலாம். இது எப்படி இருக்கு?